ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுவையான மெது போண்டா எப்படி கிறிஸ்பியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு உளுத்தம் பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆட்டிடக்கூடாது. மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி அரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை தான் சேர்த்துருக்கேன் நான். இப்போது தேங்காய் துருவல் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போண்டா நல்லா புசு புசுன்னு வரும். எண்ணெய் காய வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ உருண்டைகளை போட்டுடலாம். கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்கலாம். இந்த போண்டாக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, புதினா சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த போண்டா பார்த்திங்கன்னா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடுறேன். மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதையும் எடுத்துடலாம். இப்போது இதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ போண்டாவை பிரித்து காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ள ரொம்ப சூப்பராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.